தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மனைவி மரணம், பொய் நாடகமாடிய கணவர் கைது. இலங்கை பிரஜைக்கு ஆஸ்திரேலியாவில் காத்திருந்த அதிர்ச்சி. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இரத்தினபுரி ககவத்தை பகுதியில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய கணவர் தன்னுடைய மனைவி இறக்கவில்லை என்று பொய் நாடகம் ஆடிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், வீட்டில் விலங்குகளுக்கு பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கிய 2 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் 45 வயது மதிக்கத்தக்கவர் என்றும், மேலும் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்து உயிரிழந்த பெண்ணுடைய கணவர் தன்னுடைய மனைவி இறந்தது தெரிந்து அவர் இறக்கவில்லை என்று பொய் நாடகம் ஆடியுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் குறித்த கணவரை கைது செய்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட வேளையிலே தான் வீட்டின் வெளியே குளித்துக் கொண்டிருந்த வேளை தன்னுடைய மனைவி குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்த வேளை தன்னுடைய மனைவி அலறல் சத்தங்களுடன் கீழே விழுந்துள்ளதாகவும் அதன் பின் பேச்சு மூச்சு இன்றி கிடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னுடைய மனைவி இறந்ததை அறிந்து உடனடியாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாத வகையில் தன்னுடைய மனைவிக்கு ஈர ஆடைகளை அணிந்து இறக்கவில்லை என்று காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் சந்தேகமடைந்த போலீசார் பேச்சு மூச்சு இருந்த மனைவியை உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதை அடுத்து அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளில் குறித்த பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த சம்பவத்தில் விலங்குகளுக்கு பூட்டப்பட்ட மின்சார கம்பியில் சிக்கிய குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உயிரிழந்த பெண்ணுடைய மகனும் பொய் சாட்சி அளித்துள்ளதாகவும் தன்னுடைய தாய் இறக்கவில்லை என்று தன்னுடைய தந்தைக்கு சார்பாக சாட்சியையும் வழங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதை அடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் கணவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு விமானத்தில் சென்ற இலங்கை பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இலங்கை பிரஜை பிணையில் வெளியே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 41 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் விமானத்தில் சென்ற வேளை அங்கிருந்த பெண் பயணி ஒருவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்ணால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த நபர் அநாகரிகமாக பெண்ணுடன் நடந்து கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு பிணையில் வெளியே செல்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சில நேரங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் விடுத்துள்ளது. வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும், அதே சமயம் ஓவா மற்றும் மத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும், ஓவா மாகாணத்தில் சில நேரங்களில் 50 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும், இந்த வேளைகளில் அதிக காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.